நாங்கள்லாம் எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது டேம் பக்கத்தில். பனார் பீச் டேம் பக்கத்தில் ஒரு அரச மரத்து விநாயகர் இருக்குது. அங்கே வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக எங்களை கூப்பிட்ருந்தாங்களா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனோம். ஆக்சுவலாக இவங்க வந்து எப்போதுமே கூப்பிடுவாங்க, சங்கடாகட சதுர்த்தி இங்கே வாங்கடா வாங்கடான்னு நம்ம கூப்பிடுவாங்க பக்கத்தில். ஆனால் எங்களால் போக முடியாது. ஏன்னா கோட்ரஸ்லேயுமே வந்துட்டு சங்கடாகட சதுர்த்தி பூஜை நடக்குமா, அதனால் நம்ம அதை பார்க்கணும். அந்த டைம்லேயே இதுவும் நடக்கிறனால 2 இடத்துலையுமே ஒரே டைம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றதில்ல. சரி இது வந்து காலையிலே பூஜை முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்களா, சரி காலையில் அங்கே போயிட்டு பார்த்த மாதிரியும் இருக்கும், ஈவினிங் வந்துட்டு நம்ம குவார்டர்ஸ் பூஜையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போனோம். போகையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, வேக்காமல் ஒன்றும் இல்லாமல் வெயில் வராமல் நல்லா இருந்தது. போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அந்த டேம் கிட்டே போனேன். 2 நாளைக்கு முன்னாடி டேமில் அப்படியே தண்ணி வழிஞ்சு அந்த ஷட்டருக்கு வெளியில் ஊற்றிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் வந்தோமா, பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் போகிறதுக்குலாம் அபிஷேகமே முடிஞ்சிருச்சு. அப்போயும் இந்த அம்மா கேட்டாங்க, ஏம்மா பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா அப்படின்னாங்க. காலைல ஏஞ்சி கரெக்டாக கிளம்பி 9 மணிக்கெலாம் வரணுங்கிறதே எங்களோட பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் அப்படி இருந்தும் எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வரும்போதும் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய விநாயகர் மண் விநாயகர் வாங்கி வைப்போம் இல்லையா, அது வந்து ஓப்பன் பண்ணி கண்ணு திறந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஊர்லேருந்து தம்பிலாம் வந்து பிள்ளையார் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, சேம் இதே பிள்ளையார் தான், இவங்க வாங்கினதும் இதே பிள்ளையார் தான். இதே அளவுக்கு தான் ஊர்லேயுமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அதை என்னால் பார்க்க முடியல, அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அதனால் அதை என்னால் பார்க்க முடியல. அப்புறம் இந்த பிள்ளையாரை பார்த்து தோப்பு கரணம் போட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்னதானம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் இந்த கோவிலில் முழுக்க லேடிஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு பூஜை. அவங்களெலாம் ரொம்பவே பாராட்டணும் நம்மெல்லாம். ஏன்னா ஜென்ஸை வச்சுக்காமல் வெறும் லேடிஸ் மட்டுமே விநாயகர் போய் வாங்கிறது, அதை கொண்டுட்டு வந்து வைக்கிறது, பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுறது, அன்னதானத்துக்கு வெளியில் சொல்லி அதை ரெடி பண்ணுறது, அப்புறம் விநாயகரை கொண்டு போய் கரைக்கிறது வரைக்குமே எல்லாமே முழுக்க ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்து பண்ண வேலை தான். அவங்களெல்லாம் ரொம்பவே பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதான சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அப்படியே 1 by 1 வந்து மெல்லமாக சாப்பாடை கொண்டாந்து வச்சு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி மெல்லமாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்புற நேரத்துக்கு நல்ல வெயில், பஸ்ஸு புஸ்ஸுன்னு எப்படியோ மேலே ஏறி வீட்டுக்கு ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். ஈவினிங் குவார்ட்டர்ஸில் நடக்கிற பூஜையை பார்க்கலாம். பாய்.